வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். பூர்வீக காணிகளை விடுவிக்குமாறு கோரி பலாலி மக்கள் தொடர் போராட்டம். இலங்கையின் தென்பகுதி வரை நீடித்த இந்திய கடற்றொழிலாளர்களின் ஊடுருவல். அதிக விலைக்கு அரிசி விற்பனை வர்த்தக நிலையங்களுக்கு விதிக்கப்பட்டது அபராதம். யாழ்ப்பாணம் முதல் பொத்துவில் வரை 29°C மேல் வெப்பம். அடுத்த 2 மாதங்களுக்கு ஆபத்து. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை பெறுவது தொடர்பில் வெளியான அறிவிப்பு. நாட்டில் 89,033 அதிகரித்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை. 65 மரணங்கள் பதிவு. மணல்காட்டில் இருந்து மடு அன்னை ஆலயம் நோக்கி 100க்கும் மேற்பட்டோர் பாத யாத்திரை. வனப்பகுதியில் துண்டிக்கப்பட்ட மனித தலை மீட்பு விசாரணைகள் தீவிரம். மோட்டார் சைக்கிள் விபத்தில் பலியான இளைஞர். கடல் அலையில் சிக்கி வெளிநாட்டு சுற்றுலா பயணி பலி. கால்பந்து ஜாம்பவான் லியோனஸ் மெஸ்ஸியின் தந்தை காலமானார். அமெரிக்காவுடன் பேச்சு. ஈரானில் இருந்து வெளியான அறிவிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் பலிகாமம் வடக்கு பலாலி பகுதியில் தமது பூர்வீக காடுகளில் மீள்குடியேற அனுமதிக்க கோரி காடு உரிமையாளர்கள் 8வது வாரமாக தொடர் அமைதி வழி போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். பலாலி சந்தையில் இன்று இடம்பெற்ற இந்த போராட்டத்தின் போது நீண்ட காலம் தமது காணிகள் அரச படைகளின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் தங்களால் சொந்த நிலங்களுக்கு திரும்ப முடியாத நிலை தொடர்வதாக மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். எங்கள் காணிகள் எங்களுக்கு வேண்டும், பூர்வீக நிலங்களில் மீள்குடியேற அனுமதிக்கப்பட வேண்டும், மக்களின் நிலங்களை சுரண்டுவதை நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட கோஷங்களை எழுப்பியவாறு அவர்கள் போராடியிருந்தனர். பல ஆண்டுகள் தமது சொந்த நிலங்களில் குடியேற முடியாத காரணத்தால் குடியிருப்பு வாழ்வாதாரம் மற்றும் எதிர்கால வாழ்க்கை பாதிக்கப்பட்டதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். தமது காணிகளை விடுவிப்பதாக பல்வேறு சந்தர்ப்பத்தில் அரசாங்கத்தால் உறுதிமொழிகள் வழங்கப்பட்ட போதிலும் அவை முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றும் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் குற்றம் சாட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கடற்தொழிலாளர்கள் எல்லை தாண்டிய சட்டவிரோத வருகை தற்போது வடபகுதியை தாண்டி தென்பகுதி வரை ஊடுருவியுள்ளதாகவும், ஆகவே அரசாங்கம் இனியாவது அவர்களின் வருகையை கட்டுப்படுத்த தீர்க்கமான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வடமாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் செயலாளர் NM ஆலம் வலியுறுத்தினார். மன்னாரில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். தமிழக கடற்தொழிலாளர்கள் இலங்கை எல்லைக்குள் வந்து அத்துமீறி தொழிலில் ஈடுபடுவது வடபகுதி கடற்தொழிலாளர்களிடையே பூதாகரமான பிரச்சனையாக மாறியுள்ளது. கடந்த காலங்களில் எமது போராட்டங்கள் மூலம் அவர்களின் வருகையை ஓரளவு கட்டுப்படுத்த முடிந்த போதும் இம்முறை தடைக்காலம் முடிந்து ஜூன் மாதம் அவர்களின் அத்துமீறலும் அடாவடித்தனமும் இலங்கை கடற்பில் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். அதிகபட்ச சில்லறை விலையை மீறி அதிக விலைக்கு அரிசி விற்றதற்காக வெள்ளவாய பகுதியில் உள்ள 2 வர்த்தக நிலையங்களுக்கு வெள்ளவாய நீதவான் நீதிமன்றம் 3 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளதாக நுகர்வோர் விவகாரம் அதிகார சபை தெரிவித்துள்ளது. உள்ளூர் கீரிச்சம்பா அரிசியின் 5 கிலோகிராமுக்கு பதிலாக அவர்கள் அதிக விலைக்கு விற்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 5 கிலோ பொதியை 1 கிலோ 350 ரூபாவுக்கு விற்றதற்காக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. நிர்ணயிக்கப்பட்ட விலை 1 கிலோவுக்கு 260 ரூபாய் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தொடர்புடைய குற்றத்தை ஒப்புக்கொண்ட குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு 1,50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் அடுத்த 2 மாதங்களுக்கு வறண்ட வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இந்நிலையில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, திருகோணமலை, மட்டக்களப்பு, பொத்துவில் உள்ளிட்ட பகுதிகளில் 39°C அதிகமான வெப்பநிலை பதிவாகியுள்ளது. காற்றின் வேகம் குறைவடைந்ததன் காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் மக்களுடன் வெப்பநிலை மேலும் அதிகரிக்கப்படக்கூடும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடும் வறட்சி காரணமாக அனுராதபுரம் மற்றும் பொலனறுவை மாவட்டங்களில் உள்ள பல நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் குறைந்து வருவதோடு சில நீர்த்தேக்கங்கள் வற்றியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 5ஆம் வகுப்பு புலமை பரிசில் பரீட்சை முடிவுகளை 1 மாதத்துக்குள் வெளியிட திட்டமிட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரலீனகி தெரிவித்தார். இன்று நாடு முழுவதும் உள்ள 2723 பரீட்சை நிலையங்களில் 5ஆம் வகுப்பு புலமை பரிசில் பரீட்சை நடைபெற்றது. இதில் பரீட்சைக்கு தோற்ற 2,94,89 மாணவர்கள் தகுதி பெற்றனர். இந்நிலையில் காப்போது உயர்தர பரீட்சை நாளை தொடங்கி செப்டம்பர் 5ஆம் தேதி வரை நாடு முழுவதும் உள்ள 2,532 பரீட்சை நிலையங்களில் நடைபெறவுள்ளது. இந்த ஆண்டு உயர்தர பரீட்சையில் மொத்தம் 3,72,310 மாணவர்கள் தோற்ற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டில் 89,033 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. நேற்று வரையான தரவுகளின் அடிப்படையில் இந்த ஆண்டில் டெங்கு நோயால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 65 அதிகரித்துள்ளது.
கடந்த 6 மாதங்களில் பதிவான மொத்த டெங்கு நோயாளர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் மேல் மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மொத்த நோயாளர்களின் எண்ணிக்கையில் 52.92%, 47,310 பேராகவும் பதிவாகியுள்ளது. மாவட்ட ரீதியில் கம்பகா மாவட்டத்தில் தொடர்ந்து அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகி வருகின்றனர். நேற்றைய நிலவரப்படி கம்பகா மாவட்டத்தில் பதிவான மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 19,000 கடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த ஆண்டில் ஒரே மாதத்தில் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் ஜூலை மாதத்தில் பதிவாகியுள்ளனர். அந்த மாதத்தில் மாத்திரம் 29,973 பேர் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவ்வாறாயினும் ஆகஸ்ட் மாதத்தின் முதல் 8 நாட்களில் மாத்திரம் 4,048 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் மருதமடு அன்னையின் பெரும் திருவிழாவினை முன்னிட்டு யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மணல்காடு புனித அந்தோனியார் ஆலயத்தில் இருந்து 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இன்று பாத யாத்திரையை ஆரம்பித்துள்ளனர். மணல்காடு பங்குத்தந்தையின் ஆசீர்வாதத்துடன் இன்று பிற்பகல் 3 மணிக்கு இந்த பாத யாத்திரை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பாத யாத்திரையில் ஈடுபட்டுள்ள பக்தர்கள் இன்று இரவு மணற்காடு சந்தி, மருதங்கேணி, புதுக்காடு ஊடாக இயக்கச்சி தேவாலயத்தை சென்றடைய உள்ளனர். அதைத் தொடர்ந்து நாளை காலை அங்கிருந்து மீண்டும் பாத யாத்திரை ஆரம்பிக்கப்பட உள்ளது. இதேவேளை மணல்காடு கிராமத்திலிருந்து மடு எண்ணெய் ஆலயத்தை நோக்கி பயணிக்கும் யாத்திரைகளுடன் பயணப்பாதையில் உள்ள கிறிஸ்தவ மக்களும் இணைந்து மடு எண்ணெய் ஆலயம் வரை பாத யாத்திரையில் பங்கேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எல்ல வெள்ளவாய வீதியில் உள்ள வெள்ளவாய காவல்துறை பிரிவின் 3ஆம் கட்டை பகுதியில் துண்டிக்கப்பட்ட மனித தலை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வீதி அருகே உள்ள வனப்பகுதியில் இந்த மனித தலை மீட்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இதுவரை அந்த தலை குறித்து எந்தவொரு தகவலும் கண்டறியப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்த விடயம் தொடர்பில் வெள்ளவாய காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. கிரியுள்ள பகல கட்டுக்கமல பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். மோட்டார் சைக்கிள் ஒன்று வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் முன்னால் பயணித்த டிராக்டர் வண்டிக்குள் பின்புறத்துடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றது. விபத்தில் படுகாயமற்ற மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் தம்பதிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் அவர் உயிரிழந்தார். இவ்வாறு உயிரிழந்தவர் தம்பதிய பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய இளைஞர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் கிரிகுல காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் வெலிகம பகுதியில் அலைச்சறுக்கு விளையாட்டில் ஈடுபட்ட 21 வயதுடைய துனிசிய நாட்டு சுற்றுலா பயணி ஒருவர் கடல் அலையில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்தார். நேற்று வெலிகம பரணகடை கடற்கரை பகுதியில் துனிசிய நண்பர்கள் குழுவுடன் இவர் அலைச்சறுக்கில் ஈடுபட்டுக் கொண்டது போது பலத்த காற்று மற்றும் கடலின் வலுவான நீரோட்டத்தில் சிக்கி காணாமல் போயிருந்தார். இதைத் தொடர்ந்து காவல்துறையின் உயிர்காய்ப்பாளர்கள், கடலோர காவல் படையினர், தனியார் மூழ்காளர்கள் இணைந்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட போதும் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்நிலையில் இன்று காலை அதே கடற்கரை பகுதியில் அவரின் சடலம் கரை ஒதுங்கிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இனி சர்வதேச செய்திகள். அர்ஜென்டினா கால்பந்து ஜாம்பவான் லியோனல் மெஸ்ஸியின் தந்தையும் அவரின் நீண்டகால பிரதிநிதியுமான ஜோர்ஜ் ஹொராசியோ மெஸ்ஸி நீண்டகால நோய்க்கு பின்னர் தனது 68வது வயதில் காலமாகியுள்ளார். அர்ஜென்டினாவின் ரொசாரியோவில் உள்ள ஒரு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார். கடந்த சில மாதங்களாக அவரின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருந்து வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் மாதம் லியோனஸ் மெஸ்ஸி ஃபிஃபா உலகக்கோப்பை போட்டியில் பங்கேற்றுக் கொண்டிருந்த போது ஜோர்ஜ் மெஸ்ஸி மருத்துவ சிகிச்சை பெற்று வருவதை அவரின் குடும்பத்தினர் உறுதிப்படுத்தியதுடன் இதுகுறித்து தகவல்களின் தனி உரிமைகளையும் மனிதாபிமானத்தையும் பேணுமாறு ஊடகங்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகள் நடைபெறாது என்றும் இடைத்தரகர் மூலம் செய்திகள் மட்டும் பரிமாற்றப்படும் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை அமெரிக்கா மீறியதாக குற்றம் சாட்டிய ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி, பிரச்சினைகள் தீர்க்கப்பட்டு திருத்தங்கள் செய்யப்படும் வரை பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடக்க முடியாது என குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.